everyone, welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப் டு எது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா The Descent of Man. யாரோடது? சார்லஸ் டார்வின் புக் எழுதுனாங்க இல்லையா? என்னென்ன புக்கு? On the Origin of Species in 1859 and The Descent of Man in 1871. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதில் இருந்து பார்க்கலாம். Natural selection, the process by which organisms that are better adapted to their environment would survive and produce more offspring. ஸோ நேச்சுரல்னா அந்த இயற்கையாக வந்து தேர்வு செய்யறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு சில உயிரினங்கள்லாம் வந்து அதுக்கேற்ற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், தன்னுடைய இனப்பெருக்கத்தை செஞ்சு நல்லா பெருகிடும். ஸோ அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் அதான் ப்ரொடியூஸ் மோர் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி தன்னோட இனத்தை பெருக்கிடும். அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்தது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் that will leave the most copies of itself in successive generations. அதாவது சர்வைவ் ஃபிட்டாக இருந்தால் அது வந்து பழச்சிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த தலைமுறையில் வந்து தன்னுடைய அதிக எண்ணிக்கையில் இருக்குது இல்லையா, மோஸ்ட் காப்பீஸ் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் இருக்கும் போது அந்த என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ணும் போது சிலது வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ சில இனம் வந்து பழச்சிக்கும், சிலது வந்து செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிட்டாக இருக்கிறது வந்து அடுத்த சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப நாள் நீண்டு வாழுது. ஃபாசில், prehistoric animal or plant that turns into stone over a period of time, millions of years, because of chemical and physical processes. Animal bones are preserved due to mineralization. And then paleontology is the study of fossil. Paleontology is the study of fossil. Fossils-na வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த அனிமல்ஸோ இல்லை பிளான்ட்டோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, மக்கி போனது, அந்த இது வந்து அதோட அடையாளங்கள்லாம் சொல்லலாம். ஓகேவா? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இதுக்கு முன்னாடி இருந்தது, அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது தான் வந்து புதைப்படிவங்கள், அதுதான் ஃபாசில்ஸ் சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் போன்ஸ், அந்த விலங்கோட எலும்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே பாதுகாத்து வைக்கிறது, மினரலைசேஷன் அது மூலியமாக பாதுகாத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஃபாசில்ஸ் அதை பற்றின படிக்கிறது தான் வந்து Palaeontology. Okay? Stone Age, the period when stone was mainly used for making elements. ஸோ ஸ்டோன் ஏஜ்ன்றது அந்த டைமில் வந்து கற்கள் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க, எல்லாத்துக்குமே பயன்பாடு அதிகமாக இருந்த காலம் வந்து ஸ்டோன் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ், த பீரியட் வென் பிரான்ஸ் மெட்டலர்ஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ் டெவலப்டு. பிரான்ஸ் ஏஜ்னா பிரான்ஸ்னா என்ன, வெண்கலம். ஸோ பிரான்ஸ் ஏஜில் பார்த்திங்கன்னா வென் பிரான்ஸ் மெட்டலர்ஜி, அதாவது அந்த பிரான்ஸ் வெண்கலம் மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த உலோகத்துலேருந்து பிரித்து எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ். ஸோ அது டெவலப் ஆகிறது, வளர்ச்சி அடைகிறது. மோஸ்ட்லி அந்த பிரான்ஸ் மெட்டல்ஸ் இதுக்கான கருவிகள்லாம் ஜாஸ்தி இருக்கும், பொருள்லாம் வந்து செய்யப்பட்ட காலம் தான் பிரான்ஸ் ஏஜ். Iron Age, the period when iron was smelted to produce implements. The period when iron was smelted to produce implements. அதாவது அப்போ வந்து கருவிகள் வந்து அந்த இரும்பெல்லாம் உருக்கி அதை பிரித்து எடுத்து பொருளாக செய்யாது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை தான் வந்து Iron Age சொல்லுவாங்க, இரும்பு காலம். Since the 19th century, scholars have used advanced scientific techniques. They undertook systematic studies to contribute to the current state of knowledge or prehistory. ஸோ 19th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்காலர்ஸ்லாம் வந்து நிறைய அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஆய்வுகளை வந்து அவங்க இது பண்ணி அதாவது அண்டர்கோ பண்ணி நிறைய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அந்த ப்ரீஹிஸ்ட்ரியில், அந்த பண்டைய நாகரிகங்கள் இதெல்லாம் பற்றிலாம் வந்து ஆய்வு செஞ்சாங்க அவங்க. Human origins and the early civilizations. ஸோ பண்டைய நாகரிகங்கள், அந்த மக்கள், அப்புறம் அந்த காலத்தில் சிவிலைசேஷன், இது எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சாங்க. Now the theory of human evolution is widely accepted. ஸோ இப்போ அது குறித்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். நம்ம
அந்த பரிணாம வளர்ச்சியெல்லாம் சொல்லும் போது அந்த இதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ப்ரீஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் through Homo erectus to Homo sapiens. ஸோ ப்ரீஹிஸ்ட்ரின்றது தொல்பழங்காலம். ஹூ ஆர் வி? நாம் யார்? வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆர் ஸ்பீஷீஸ்? நம்ம யார்? நம்ம இனத்தோட பேர் என்ன? வி ஆர் ஹோமோ சாப்பியன்ஸ். நாம் யார்? ஹோமோ சாப்பியன்ஸ், அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான். ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். த சிம்பான்சி, கொரில்லாஸ் அண்ட் orangutans along with humans are collectively called the great apes. Among them the chimpanzee is genetically the closest to humans. ஸோ நம்மெல்லாம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க இல்லையா? நம்ம மனுஷங்களோட சிம்பான்சி, அடுத்து கொரில்லா, உரங்குட்டான், இந்த அனிமல்ஸ்லாம், அந்த உயிரினங்கள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து கிரேட் ஏப்ஸுன்ட்டு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து சிம்பான்சி இல்லையா? சிம்பான்சி வகையை சேர்ந்தவங்க தான் ரொம்ப க்ளோஸாக ஜெனட்டிக்கலாக, அதாவது ஜெனட்டிக்கல் மீன்ஸ் அந்த இது சொல்லுவோம் இல்லையா, மரபணு ரீதியாக வந்து நம்ம க்ளோஸ் யாருன்னா சிம்பான்சி கூட ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக நெருக்கமானது. The ancestors to humans were called hominians and their origins have been traced in Africa. ஸோ நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஹோமினியன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்காவில் தான் வந்து தோன்றினாங்க. They evolved from those origins and then began to move to other parts of the world in due course of time. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பரிணாம வளர்ச்சி அடையும் போது மற்ற பகுதிகளுக்கும் அவங்க வந்து அப்படியே பரவன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? அது மாதிரி நமக்கு ட்ரேசஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியில், வரலாறில் சொல்கிறாங்க. They evolved from those origins and then began to move to other parts of the world in due course of time. The hominians emerged around 7 to 5 million years ago. ஸோ 7 to 5 million ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஹோமினியன்ஸ் அவங்க வந்து தோன்றிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, skeletons of Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தோன்றின அந்த இனம் எதுனா ஆஸ்ட்ரலோபித்திகஸ். அவங்களுடைய அந்த எலும்புக்கூடு ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஸ்கெலிட்டன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதாரமாக, எவிடன்ஸாக வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து கண்டுபிடிச்சாங்க. The Great Rift Valley in Africa has many sites that have evidence for the prehistoric period. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த கிரேட் ரிஃப்ட் வேலி, ஸோ அந்த பள்ளத்தாக்கில் நிறைய இடத்துல வந்து அந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் அதுக்கு ரிலேட்டடான அந்த எவிடன்சஸ்லாம், ஆதாரங்கள், சோர்சஸ்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கு. எங்கே? கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஆஃப்ரிக்கா. அடுத்து, த டிஎன்ஏ ஆஃப் அ சிம்பான்சி இஸ் 98% ஐடென்டிக்கல் டு தட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். அந்த டிஎன்ஏ மரபணு ஜெனட்டிக்கலாக நம்ம க்ளோஸாக இருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சிம்பான்சியோட டிஎன்ஏவும் நம்ம ஹியூமன் பீயிங்கோட டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணோன்னா 98% வந்து சேமாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. The Great Rift Valley is a valley-like formation that runs for about 6,400 km from the northern part of Syria to central Mozambique in East Africa. So Great Rift, அந்த Rift Valley இருக்கு இல்லையா, அது எப்படின்னா வந்து சிரியாவிலேருந்து அடுத்து சென்ட்ரல் மொசம்பிக் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 6,400 கிலோமீட்டர் தூரம் வந்து அந்த பள்ளத்தாக்கு வந்து பரவி இருக்குது. This geographical feature is visible even from the space and many prehistoric sites are found in eastern Africa. அதாவது ஸோ நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்த்தோன்னா இந்த ஜியாகிரபிக்கல் இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து நமக்கு வந்து விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சைட்ஸு இன்னும் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சைட்ஸு இப்போவும் ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸு இருக்குது. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடங்கள்லாம் இருக்குது. ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் ஸ்பீஷீஸ் அக்கார்டிங் டு தேர் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வந்து ஹியூமன் நம்மளுடைய மூதாதையர்களை வந்து நிறைய இனங்களாக பிரிக்கிறாங்க, வேரியஸ் ஸ்பீஷஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? Hominid, first one என்னது? Hominid refers to all the species of the modern and extinct great apes, which also includes humans. ஸோ அதாவது
மாடர்ன் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் கிரேட் ஏப்ஸ், நவீனமாக இல்லை அழிஞ்சு போன, எக்ஸ்டிங்க்ட்ன்றது அழிந்து போன அந்த கிரேட் ஏப்னா வந்து சிம்பான்சி சொல்கிறோம் இல்லையா, பெருங்குரங்கு. ஸோ அதெல்லாம் வந்து which also includes ஹியூமனையும் சேர்த்து சொல்கிறது தான், மனிதர்களையும் அந்த இது உள்ளடக்கிய வகை தான் வந்து ஹோமினிட் டைப்பு. ஹோமினின்ஸ் அப்படின்னா zoological tribe refers to the close relatives of human ancestors and their sister species including Homo sapiens, the modern humans, and the extinct members of Homo Neanderthalensis, Homo erectus, Homo habilis, and various species of Australopithecines. அதாவது இது வந்து எப்படின்னா ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் நம்ம மூதாதையர்களையும் குறிக்கும். அதே மாதிரி இந்த விலங்கில் வந்து பழைய விலங்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தொடர்புடைய அந்த மாடர்ன் ஏஜ் ஹியூமன்ஸையும் வந்து இதை வந்து மீன் பண்ணோம். எது ஹோமினின்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹபிலிஸ், மற்ற ஸ்பீஷியஸ் இல்லையா, Australopithecines, இதெல்லாம் கூட அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். Humans are the only living species of this tribe. They stand erect, walk with 2 legs and have large brains. They can use tools and a few of them can communicate. It excludes the gorillas. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்களில் வந்து மனித இனம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹியூமன் பீயிங்ஸை நிமிர்ந்து நடக்கிறோம், அது இப்போது ஆனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 4 கால் அப்படியே அந்த குழந்த முட்டி போட்டு நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. பட் வி ஸ்டாண்ட் எரெக்ட், நம்ம வந்து என்ன, நம்மளாம் நிமிர்ந்து நிற்கிறோம், 2 கால்களால் நடக்கிறோம், நமக்கு பெரிய மூளை இருக்குது, பிரெயினும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கருவிகளை எப்படி பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் இருக்குது. அடுத்து சில and then few of them can communicate, தகவல் அந்த நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுவும் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்க்ளூடு, அந்த குரங்குகள் வந்து மனித குரங்குகள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம், அதில் வராது. ஸோ இட் எக்ஸ்க்ளூட்ஸ் த கொரில்லாஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ் ஹேண்டி ஹியூமன் was the earliest known human ancestors to make tools in Africa about 2.6 million years ago. ஸோ ஆஃப்ரிக்காவில் 2.6 million அந்த இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஹோமோ ஹேபிலஸ். ஓகே, ஹோமோ ஹேபிலிஸ் அந்த இனம் தான் ஃபஸ்ட்டு கருவிகளை வந்து நம்ம கருவிகளை செஞ்ச ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் இனமாக கருதப்படுது. இது ஹோமோ ஹேபிலிஸ். அரவுண்ட் 2 million years ago the species of Homo erectus ergaster emerged. This species made hand axes between 2 and 1 million years ago. They began to spread into various parts of Asia and Africa in time. So 2 million yearsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸும் எர்காஸ்டர் அப்படின்ற ஒரு இனம் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த ஸ்பீஷீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஆக்சஸ், கோடாரி இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஸை தயார் செஞ்சாங்க. அதுக்கடுத்து எப்போனா சுமார் ஒரு 2 to 1 million இயர்ஸ்க்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் வந்து அந்த பிட்வீன் 2 and 1 million years ago, இந்த காலத்துக்கு இந்த ஆண்டுக்கு நடுவில் தான் வரும். ஸோ இந்த ஸ்பீஷஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிகேன் டு ஸ்ப்ரெட் எங்கேன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் வந்து பல்வேறு பகுதியில் பார்ட்ஸில் அவங்க வந்து பரவி இருந்தாங்க. Anatomically, modern humans called Homo sapiens, wise man, first appeared around 3 lakh years ago in Africa. It is believed that these modern humans eventually migrated and dispersed into various parts of the world from around 60,000 years ago. ஸோ அனாட்டமிக்கலாக ஃபிசிக்கலாக அந்த உடற்கூறு ரீதியாக என்ன ஆச்சுன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, ஸோ ரொம்ப நாலேஜ் வைஸ் மேனாக, ஸோ அறிவு கூர்மையோடு இருந்தாங்க. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்த மனிதர்கள் ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 lakh years ago முன்னாடி ஆஃப்ரிக்காவில் தோன்றியதாக சொல்கிறாங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ், அந்த அறிவு கூர்மையுள்ள அந்த ஹியூமன்ஸ் மனிதர்கள் வந்து அங்கங்கே மைக்ரேட் ஆகி பரவி டிஸ்பர்ஸ் இன்ட்டு நிறைய பகுதிகளில் வந்து 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அங்கங்கே பரவிட்டாங்க. Prehistoric period
does not have evidence of writing, while the fossil bones are classified as various species such as Homo habilis, Homo erectus and Neanderthalensis. ஸோ ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் பார்க்கலாம், அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்ததுன்னு. நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபாசில் புதைப்படிவ எலும்புகள் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஹோமோ ஹேபிலிஸ், அடுத்து ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலென்சிஸ், இவங்க இந்த மாதிரி பல்வேறு இனமாக பிரிக்கப்படுறாங்க இல்லையா. அதே சமயம் இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள், லித்திக் டூல்ஸ், பேஸ்ட் ஆன் த லித்திக் டூல்ஸ்ன்றது அந்த கற்கருவிகள். கல்ச்சர்ஸ் ஆர் அசைன்ட் நேம்ஸ் சச் ஆஸ் ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ். ஸோ அந்த கற்கருவிகளை அதை யூஸ் பண்ணுற அந்த பேஸில் வந்து இவங்களை வந்து பிரித்தாங்க. அதாவது ஆஸ் அசைன் நேம்ட் ஆஸ் ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் அப்படின்னா இயர்லியர்னா தொடக்க கால ஃபஸ்ட்டு அந்த கற்கருவிகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து செகண்டாக ஓல்டோவன் டெக்னாலஜி. ஓல்டோவன் டெக்னாலஜினா அடுத்த தொழில்நுட்பம். அடுத்து லோயர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் கல்ச்சர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பிரித்தாங்கன்னா அப்பர், லோயர், அடுத்து மிடில், அடுத்து பேலியோலித்திக்ன்றது பழங்காலம் பண்பாடு, அடுத்து மீசோலித்திக்ன்றது மிடில் அந்த இடைக்கால பண்பாடுன்ற மாதிரி அவங்க வந்து வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூயூனோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சிம்பான்சி அண்ட் த பிக்மி சிம்பான்சி ஆல்சோ நோன் ஆஸ் போனோபோ ஆர் அவர் க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸ். ஸோ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த சிம்பான்சி எதுனா பிக்மி சிம்பான்சி. சிம்பான்சியும் அடுத்து பிக்மி சிம்பான்சி இந்த இனங்கள் தான் இப்போவும் உயிர் வாழ நம்மளுடைய அந்த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். நமக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்க அந்த உயிரினங்களோட நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் எதுனா த சிம்பான்சி அண்ட் த பிக்மி சிம்பான்சி which is also known as bonobo சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு earliest lithic assemblages of human ancestors. இது எப்படிலாம் வந்து லித்திக் அசம்பிளேஜஸ் பண்பாடு வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் காலத்தில் தொடக்க காலம் அந்த கற்கருவிகள் வந்து ஏர்லியஸ்ட் லித்திக்ன்றது லித்திக் அசம்பிளேஜஸ் வந்து அந்த கற்கருவிகள்லாம் வந்து சேர்த்து எப்படி என்ன பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. த ஏர்லியஸ்ட் டூல்ஸ் மேட் பை ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லோம்க்வி இன் கென்யா. ஸோ கென்யான்ற நாட்டில் லோம்க்வி அப்படின்ற இடத்துல வந்து அந்த ஏர்லியஸ்ட் டூல் ஃபஸ்ட்டு தொடக்க காலத்தில் என்ன வந்து யூஸ் பண்ணாங்க அந்த கற்கருவிகள் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு பார்த்தோம். கென்யாவில் லோம்க்வி. தே ஆர் டேட்டட் டு 3.3 million years. Oldowan tools occur in the Olduvai Gorge in Africa. They are 2 to 2.6 million years old. The human ancestors Australopithecines used hammer stones and produced sharp-edged flakes. The tools were used for cutting, slicing and processing food. ஸோ 3.3 million இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கிடச்சது எது, லோம்க்வி கென்யாவில் கிடச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் டூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டோவன் அந்த கருவிலாம் வந்து ஆஃப்ரிக்காவில் ஓல்டுவாய் அப்படின்ற இடத்துல ஓல்டுவாய் கார்ஜ் அந்த பள்ளத்தாக்கில் கிடச்சிருக்கு. இது வந்து 2 to 2.6 million இயர்ஸ் வந்து பழமையானது. அடுத்து த ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரலோபித்திசன்ஸ் இல்லையா, நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் இருந்தாங்களே அவங்க வந்து ஹேமர் ஸ்டோன்ஸ்னால் சுத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதை வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்தது ஷார்ப் எட்ஜ்டு ஃப்ளேக்ஸ்ன்றது அந்த ஷார்ப் கூர்மையாக இருக்கிறது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா கட் பண்ணாங்க, ஸ்லைஸ் பண்ணாங்க, அடுத்து ஃபுட்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்க, அதாவது பக்குவப்படுத்தி பயன்படுத்தினாங்க. ஸோ ஈவன் இந்த பிக்சர்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், ஸ்டோன் டூல்ஸ் ஃப்ரம் கென்யா about 2.3 million years old and Olduvai சாப்பர். இதுதான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஒரு ஸ்டேஜாக என்னென்ன பிரித்தாங்களோ அதை கல்ச்சரை பார்க்கலாம். த லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இஸ் மார்க்ட் பை த ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் பிலாங்கிங் டு த ஸ்பீஷஸ் ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ். த ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் flaked large stone blocks and designed various tools including hand axes. These tools, which are found in Africa, Asia and Europe, are dated to the earliest to about 1.8 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இந்த மாதிரி கல்ச்சர் ரிலேட்டடாக பயன்படுத்தினாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லை வந்து செதிலாக மாற்றி
கோடாரி இந்த மாதிரி சின்ன சின்ன கருவிகளாக வந்து செஞ்சு அவங்க வந்து வடிவமைச்சாங்க, டிசைன் பண்ணாங்க. இந்த கருவிலாம் வந்து இந்த இது டூல்ஸ் எல்லாம் எங்கேன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஐரோப்பா, ஓகே, யூரோப், தட் இஸ் இந்த பிளேசஸ்லாம் these tools which are found in Africa, Asia and Europe are dated as இதுதான் வந்து தொடக்க காலத்தில் அந்த பழமையான டூல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து 1.8 மில்லியன் இயர்ஸ் அகோ அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு. they made various tools such as hand axes, ஸோ கை கோடாரி, அடுத்தது கிளீவர்ஸ்னால் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருவியை தான் கிளீவர்ஸ்னு சொல்லுவோம். டு மீட் தேர் சப்சிஸ்டன்ஸ் நீட்ஸ். ஸோ அந்த கை கோடாரி, வெட்டு கருவி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி உள்ளிட்ட அந்த எல்லா டூல்ஸையும் செஞ்சாங்க நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. தீஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் பைஃபேஸஸ். பைஃபேஸஸ்னால் ரெண்டு பக்கமும் இருக்கும், இருமுகம் இருக்கும். அதாவது திஸ் bifaces, these tools have physical symmetry and convey the human's cognitive perception skills. This culture is called the Lower Paleolithic culture. ஸோ ரெண்டு முகம் இருக்கும் இல்லையா, ஸோ ஈக்குவலாக இருக்கும். சிமெட்ரிக்னா சமமாக இருக்கும், அந்த ஃபுல்லாக அந்த உருவ அமைப்பே பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸோட அவங்களோட அறிவுத்திறனையும் அவங்களோட எபிலிட்டியும் வந்து வெளிப்படுத்துது. இதுதான் வந்து லோயர் பேலியோலித்திக் ஏஜ், லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர்னு சொல்கிறோம். த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் அச்சுலியன். ஸோ ஹேண்ட் ஆக்ஸை என்னன்னு சொல்லலாம், அச்சுலியன்னு சொல்லலாம். அடுத்து திஸ் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் கண்டினியூ டில் 250,000 years to 60,000 years ago in India. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து 250,000 இயர்ஸ்லேருந்து 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வர தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து அச்சுலியன். தே வேர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆக்சஸ் ரெகக்னைஸ்ட் அட் எ பிளேஸ் கால்ட் செயின்ட் அச்சுல் இன் ஃப்ரான்ஸ், ஹென்ஸ் they are called அச்சுலியன் டூல்ஸ். இது வந்து இந்த கைக்கோடாரி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற செயின்ட் அச்சுல் அந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்தாங்க, ரெக்கக்னைஸ்ட் பிளேஸ். ஸோ கண்டெடுத்ததுனால இதை வந்து அச்சுலியன் டூல்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பைஃபேசஸ் ஆர் டூல்ஸ் தட் ஹாவ் ஃப்ளேக்கிங் ஆன் போத் சைட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஃப்ளேக்குன்றது ரொம்ப கூர்மையானது. ஸோ பைன்றது டூ, ஃபேஸ்ன்றது சைடு. ஸோ போத் த சைட்ஸ் ரெண்டு சைடுமே வந்து நல்லா கூர்மையாக இருக்குது செதுக்கப்பட்டு, அதனால் இதுக்கு வந்து பைஃபேசஸ் கருவி. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ். அதாவது சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ்னால் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான என்னென்ன ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வர் மெயின்லி ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ நமக்கு மெயினாக தேவையானது என்ன, வாட்டரும் சாப்பாடும் தான் முதன்மையாக கருதப்பட்டது. த ஹியூமன் ancestors perhaps did not possess complex language skills as we have now. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் இல்லை. they might have voiced a few sounds or words and possibly used sign language. ஸோ அவங்க வந்து சின்ன கொஞ்சம் சத்தமோ இல்லை சொற்களோ கொஞ்சம் தான் பயன்படுத்தினாங்க. அவங்க மோஸ்ட்லி சைன் லாங்குவேஜ், அதாவது சைகையிலே தான் வந்து எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க சைன் லாங்குவேஜ்லே. they were intelligent enough to select stones as raw material and use the hammer stones to carefully flake the rocks and design tools for their needs. ஸோ அவங்க சைகை மொழியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கம்யூனிகேஷனுக்கு. அவங்க வந்து அந்த கற்களை வச்சு அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா. ரா மெட்டீரியலாக வந்து ஸ்டோனை வந்து சூஸ் பண்ணி பாறையை உடைக்கிறதுக்கும் அடுத்து அதை செதுக்கிறதுக்கும் அந்த ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி இப்போ ஹேமர் ஸ்டோன்ஸை அந்த கருவிகளை வடிவமைக்கவும் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்கன்னு இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா they hunted animals, fed on the meat of the animals killed by predators and gathered plant food such as roots, nuts and fruits. ஸோ வேட்டையாடிதும் அப்புறம் மற்ற விலங்குகள் வேட்டையாடும் இல்லையா, அது சாப்பிட்டு போனதெல்லாம் விலங்குகளுக்கு வந்து மற்ற விலங்குகள் வேட்டையாடி இருக்கிற அந்த விலங்கை வந்து மற்ற விலங்குகளுக்கு ஃபுட்டாக கொடுக்கறதும் இவங்க வேட்டையாடி அதை சாப்பிட்றதும், அடுத்து கிழங்குகள், ரூட்ஸு, அடுத்து நட்ஸு, விதை, பழம் இதெல்லாம் வந்து ஃபுட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. In India, the Acheulean tools have been found near Chennai and many other sites such as Izampur in Karnataka and Bhimbetka in Madhya Pradesh. ஸோ இந்தியாலேயும் அச்சூலியன் டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா சென்னைக்கு நியர்பை
ஓகே, நியர்பை சென்னைக்கு கிட்ட. அதுக்கடுத்து மற்ற இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இசாம்பூர், அப்புறம் மத்திய பிரதேஷில் பிம்பெத்கான்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அச்சுலியன் டூல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.